ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோ நம்ம பார்க்கணும்னா டெய்லி அனலைஸ் தான். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம நேற்று சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணியாச்சு. இந்த லெவல் கிட்ட வந்து மார்க்கெட் இங்கே வந்து டர்னிங் பாயிண்ட்டு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், அதை மட்டும் நம்ம டேரெக்டாக பார்ப்போமா? இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 டேஸாக வந்து வெறும் செல்லிங் மார்க்கெட்டாக தான் இருந்தது. அண்ட் தென் பட் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா வந்து பையிங் சைடு. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு தான் மேலே போகிறோம். ஸோ தட் மீன்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் சைனுக்குன்னு அர்த்தம். அடுத்த மாதிரி இது வந்து ஒரு ரவுண்ட் லெவல் தான். ஸோ நம்ம 68,000 ஒரு 7,700 பாயிண்ட்ஸ் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஆர் 1,000 பாயிண்ட்ஸ் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 68,400. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பை பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இன்னொரு 300 பாயிண்ட்ஸ் இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம பை பண்ணிக்கிட்டு நம்மளோட டார்கெட் வந்து 68,438 தான். ஓகே, நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 65,703 நம்ம. பட் ஆனால் இங்கே பாருங்களா, ஒரு இப்போ தான் ஒரு தெளிவாக தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே ஃபாலோ ஆகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்க சான்சஸ் வெரி வெரி ஹையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம டார்கெட் வந்து 70,000 கூட வச்சுக்கலாம். ஸோ பட் நம்ம மினிமம் டார்கெட் வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம பை பண்ணணும். சரிங்களா? அதனால் பை பண்ணி வச்சுப்போம். சரி, அடுத்த கிரிப்டோ பார்ப்போமா? நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வந்து ILVUSDT.P தான். நம்ம பார்க்குறது மோஸ்ட் ஆஃப் த கிரிப்டோஸ் எல்லாமே ஃபியூச்சர் தான் இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து லாஸ்ட்டாக ஒரு போனஸ் மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு கிரிப்டோ சொல்லுவோம், அசட்டுக்கு. சரிங்களா? இப்போ ILV பாருங்களா, ILV பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் சைன் இருக்கிறான்னு எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஒரு டேயில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா வந்து ஹிஸ்ட்ரி தான் வந்து ரிப்பீட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேலே ஏறணும். இங்கே மார்க்கெட் வந்து அப் சைட் போனோன்னா அண்ட் தென் டவுன் சைட் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்தான். இங்கேயும் அதே மாதிரி பண்ணலாம். ஒரே மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இது பிரேக் அவுட் கொடுத்து மேலே போக சான்சஸ் வந்து ரொம்ப ஹையராக ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பையிங்கில் வச்சுக்கிறோம் ILV. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து இங்கே வந்து இப்போ இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ அதனால வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இங்கே பாருங்களா, எந்த லெவலுக்கு இப்போ மேலே நம்ம பை பண்ணால் இப்போ அப்படிங்க ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. பட் ஃபுல்ஃபில் ஆகலை. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இங்கே வந்து பையிங்க்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணோம். முதல் டார்கெட் வந்து இந்த லெவலில் டார்கெட் வைப்போம். அண்ட் தென் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நம்ம அப்பர் சைடு வச்சுக்கலாம். இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் 155 வரைக்கும். ஓகேவா? ட்ரையல் பண்ணிப்போம். அண்ட் தென் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையல் பண்ணி இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் நம்ம ப்ராஃபிட்டை நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். யாரை? ILV. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போமா? வாங்க. நெக்ஸ்ட் கிரிப்டோ பற்றி பார்த்தீங்கன்னா SpellUSDT.P தான். என்னடா ஸ்பெல்லு என்ன சொன்ன, நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங்கை வச்சுருந்தோம். பட் செல்லிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய லெவலில் கீழே டவுன்ஃபால் ஆகலை. தட் மீன்ஸ் வந்து இங்கே பையர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் சொல்லலாம். பட் இது வந்து ஒரு சப்போர்ட் தான் இந்த லெவல். இப்போ சப்போர்ட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பையிங் தான் பண்ணணும். பட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட தான் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா நாம் வந்து இங்கே வந்து என்ன வந்து பை பண்ணுறோம். பட் இனிஷியல் டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல் தான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகுது. அதே பார்த்திங்கன்னா மேலே இங்கே ஒரு லெவலில் ரெசிஸ்டன்ஸு ரியாக்ட் ஆகுது. ஸோ இதான் நம்மளோட டார்கெட்ஸு. நம்ம பை பண்ணுறோம். இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிது. சரி, அடுத்த கிரிப்டோ பார்ப்போம். நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா AEVO. AEVO பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பையிங் பேட்டர்னில் இருக்கிறான். வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பையிங் தான் வைக்கணும். கீழே வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு சப்ளை இருக்குது. ஸோ பையிங் சப்ளை இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டியில் நம்ம பையிங் கொடுத்தாச்சு. இது நல்ல பர்ஃபெக்டான பேட்டர்ன் இருக்கிறதுனால நம்ம மினிமம் வந்து நம்மளோட டார்கெட் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஹியூஜ் லெவல் தான். அதுக்கடுத்து வேணால் இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி தான் இங்கே ஹோல்ட் ஆகும். நம்ம வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட் கொடுக்காம பேட்டர்ன் க்ரியேட் பண்ணால் நம்ம செல்லிங் வந்துடுவோம். சரி, செல் பண்ண வேணால் நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். திரும்பி இங்கே வரும்போது நம்ம திரும்பி பை பண்ணிக்கலாம். ஓகேவா? நாம் வந்து எதுவும் மிஸ் பண்ண வேணாம். சரி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம டார்கெட் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம வந்து இவ்வளோ தூரம் வைக்கலாம். 3.245 வைக்கணுமே. சரி, நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போமா? நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வந்து ORDI வாங்குறதுக்கு காரணமும் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இங்கே அனலைஸ் பண்ணுமா?
ஓவர் டே வாங்கினா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து மார்க்கெட் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. ஐ மீன் சின்ன லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி லெவலில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பையிங்கில் நம்ம கிரிப்டோஸ் பார்க்குறோம். இங்கே தெரியுதா எவ்வளோ பெரிய ட்ரெண்ட் லைனில் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து இப்போ ஒரு சப்போர்ட்டில் டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. அது நம்ம மார்க்கெட்டு பையிங் பிடிசி வந்து பையிங்கில் இருக்கிறதுனால வந்து நம்ம பை பண்ணுறோம். ஓகேவா 4 ஹவர்ஸில் பாருங்கள் ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து 65 கிட்ட நம்ம ரவுண்ட்லி பை பண்ணக்கூடும். 62.251 62ல் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 68 வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் தென் 75.664 நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம ட்ரைல் பண்ணிகிட்டே போவோம். ஓகேவா சரி நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போமா. நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா பிசிஹெச் வாங்குறதுல நமக்கு ஒரு இது இருக்குது. ஐ மீன் இங்கே ஒரு நல்ல வாலடைல் வால்யூமான கிரிப்டோ தான். நம்ம இது வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ அது பாசிட்டிவ் இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் தான். இது சப்போர்ட் கிட்ட வந்து ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. பிடிசி நமக்கு ஃபேவராக இருக்கிறதுனால நம்ம இங்கே பை பண்ணுறோம். வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஓகேவா ஸோ நம்ம வெயிட் அண்ட் ஹோல்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல பை பண்ணால் நம்மளோட முதல் டார்கெட் வந்து மினிமம் டார்கெட் வந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. 1% போதும் அவங்களுக்கு கேப்பபிள் பொறுத்தவரைக்கும். நம்மளோட மினிமம் டார்கெட் பார்த்திங்கன்னா வந்து 434 435 தான் நம்மளோட மினிமம் டார்கெட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்திங்கன்னா கோட்டி யூஎஸ்டிடி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே ஒரு டபுள் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. மொதல் காரணம். ரெண்டாவது ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ட்ரெண்டாக ஒரு ஸ்மால் ஐ மீன் ஒரு டவுன்ஃபாலாகவே இருந்துக்குது. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சொன்ன மாதிரி தான் வந்து இங்கே ஒரு சப்போர்ட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம சப்போர்ட் கிட்ட நம்ம பை பண்ணுறோம். ஓகேவா கோட்டி. நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போமா எக்ஸ்எல்எம் பார்த்தது அது வந்து இன்னுமே வந்து பெரிய மூமெண்ட்டு கொடுக்கல. பட் நம்ம மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங் கூட நம்ம எக்ஸ்எல்எம் நம்ம வச்சுக்கலாம், பெட்டராக இருக்கும். பட் இந்த பின்னாடி வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் அது மாதிரிலாம் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம லாங் டேர்ம் கோலுக்கு நம்ம சொல்லலாம். பட் இப்போதைக்கு எக்ஸ்எல்எம் பார்த்திங்கன்னா நம்ம பையிங்க்கு நாம் ப்ரிஃபர் பண்ணுறோம். வெரி சிம்பிள். இந்த லெவலுக்கிட்ட இப்போ இருக்கிற லெவலில் நம்ம பை பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா வந்து 1.2663 கூட வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸு. எந்த லெவலேருந்து இந்த லெவலுக்குள்ள நம்ம பை பண்ணிட்டோம்னா நம்மளோட டார்கெட் நம்ம ஏன் இங்கே பை பண்ணுறோம் பார்த்தா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகுது. இட்ஸ் ஓகே. ஃபஸ்ட் டார்கெட் அந்த மினிமம் ஃபஸ்ட் டார்கெட் அதை வச்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மோஸ்ட் டார்கெட் இந்த லெவல் வச்சுக்கலாம். ஓகேவா வெயிட் அண்ட் வாட்ச். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி ஆல்ரெடி நல்ல பேட்டர்ன் ஆகுது. பிரேக்கர் கொடுத்துட்டா ஒரு சின்ன புல் பேக் கீழே இறங்கிக்கலாம். ஸோ அது லாங் டேர்முக்கு நம்ம பெட்டராக இருக்கும். அதனால் நம்ம பை பண்ணிக்கலாம். சரிங்களா நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போம் வாங்க. XRP இந்த கிரிப்டோ தான் பார்க்கணும். XRP பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம சொல்கிறோம். எப்படி நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதுனா வெயிட் அண்ட் வாட்ச். வீக்லியில் பாருங்கள். வீக்லியில் இங்கே ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்ததா. பிரேக்கருக்கு தான் சப்போர்ட் ஆகிடுச்சு. ஒரு பேட்டர்னில் நல்ல பேட்டர்னில் க்ரியேட் ஆகிடுது. இன்னும் ஒரு 8 ஹவர்ஸுக்கு இந்த வீக்லியில் நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணேன். இந்த வீக்லியில் வந்து கொஞ்சம் ஹையரில் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா பெஸ்ட்டாக இருக்க ஒரு நல்ல ஒரு பையிங்காக நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளோட மினிமம் டார்கெட் வந்து அடுத்தடுத்து இந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா 0.64750. அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டார்கெட் வந்து 0.7525 இந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மெனி டைப் ஃப்ரேம்லேயே நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்டாக நம்ம கூட பை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக பார்க்கலாம். இனிமேல் நம்ம பார்த்திங்கன்னா டெய்லி ஒவ்வொரு அசெட் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்ற கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட அசெட்டில் வந்து நம்ம ட்ரேடுக்கும் சில கிரிப்டோ நம்ம செலக்ட் பண்ணோம். அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் சிமிலர்லி நம்மளோட ட்ரேடு ஐ மீன் அசெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து மல்டிபிள் பர்பஸுக்காக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வைக்காங்க. அண்ட் தென் பாய்.